எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்கள் அரசு போகும் காலம், அந்த காலத்தில் நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணி பணம் கட்டாலும் காசு கொடுத்துருவாங்க. இப்போ நேரம் பார்த்து நம்ம பஞ்சபக்ஷ இயக்கணும் அப்படின்னா ஜெயிக்கலாம். ஊனில் அரசு நேரம் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி அரசு ஊன் இந்த காலகட்டங்கள் சக்ஸஸ் ஆகும். நடையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊன் சக்ஸஸ் ஆகும், அரசும் சக்ஸஸ் ஆகும். ஆனால் கொஞ்சம் காரியம் இழுத்து நடக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு காரியம் துவங்க போகிறோம் அப்படின்னா பஞ்சபட்சியை வச்சுட்டு இப்போ அரசு போயிட்டுருக்கு. அரசில் நடை போயிட்டுருக்குன்னா நீங்கள் அரசு சம்மந்தமான காரியங்கள், ஒரு கோயில் கும்பாபிஷேகம், ஒரு முக்கியமான பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு பயன்படுத்துதல், அதுக்கெல்லாம் போனீங்கன்னா பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கும், ஜவ்வுழுவா இழுக்கும். ஊனில் போனீங்கன்னா போனோன்னே டப்புன்னு அடிச்சிடும். சரி பார்த்துக்கலாங்க முடிச்சுக்கலாங்கன்றாங்க. அரசு போகும்போது டக்குன்னு உடனே ஒர்க் அவுட் ஆகிடும். தொழில் துவங்குறாரு அப்படின்னா துயில் நேரத்தில் துவங்கிடக்கூடாது. ஏன்னா தூங்கும் நேரம் தொழில் வியாபாரம் படுத்துருச்சுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மொபைல் நம்பரை வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணி நீங்கள் போட்ட நேரம் அரசு போகும் நேரம். நீங்கள் போட்ட நேரம். ஓகே சார். அப்போ ஒரு கடன் வாங்கி, ஒரு 3 லட்ச ரூபா கடன் வாங்கி, அதில் நகை வாங்கி, அதை கொண்டே பேங்கில் வச்சு அந்த கடன் காசை ஒருத்தருக்கு செட்டில் பண்ணி கையில் கை காசு போட்டு செட்டில் பண்ணிடலான்னு வாங்க போகிறோம். சாயந்தரம் 6 மணிக்கு போடுறீங்க. அன்றைக்கி நான் அந்த ஒரு 2 ஹவர்ஸு என் வாழ்க்கையில் பார்க்காத ஃபோன். அன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் உட்காந்து, அப்போல்லாம் ஸ்டாஃபெல்லாம் கிடையாது, ஃபோன் அட்டன் பண்ணி நைட்டு 1 மணி வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணாங்க. தச்சையெல்லாம் போட்டு பார்க்குறேன், ஏன் இப்படி என்னன்னு பார்த்தா அரசு போயிட்டு அந்த நேரம். இது எதிர்ச்சியா நடந்தது, ஆனால் நமக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் கோவை பண்டிட் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் ரொம்ப பெருசாக பேசாத ஒரு டாபிக் இருக்குது, நான் தேடி எடுத்து வச்சுருக்கேன். பஞ்சபக்ஷி பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியும் சார்? ஏன்னா பஞ்சபக்ஷி பற்றி ஒரே ஒரு முறை பேசியிருக்கீங்க, அந்தளவுக்கு பெருசாக பேசலை. ஏன் அதை பேச மாட்டீங்க? பஞ்சபட்சிங்கிறது எப்படின்னா ரேண்டமாக மாறிக்கிட்டே இருக்கும். அது முழு நேரம் அதையே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்மளுடைய பெர்த்து சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பெர்த்து சார்ட்டை மீறி எதுவுமே இல்லை, கிரகத்தை மீறி எதுவுமே இல்லை. இது வந்து பஞ்சபூதங்களை, அதனுடைய காலங்களை கணக்கிட்டு அகத்திய மகரிஷி, ரோம ரிஷி, அது பிறகு பார்த்திங்கன்னா காகபுஜண்டர், இவங்க 3 பேருமே வந்து இந்த பஞ்சபட்சியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைகளில் சொல்லியிருக்காங்க. நான் அந்த 3 பேருடைய முறைகளை நான் படிச்சிருக்கேன். என்னுடைய சாஃப்ட்வேரே நான் வச்சுருக்கிறேன். அகத்தியருடைய முறையும் வச்சுருக்கேன், காகபுஜண்டரும் வச்சுருக்கேன், ரோம ரிஷியும் வச்சுருக்கேன். இதை குறைஞ்சது கணக்கிடா இருந்தால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ரேண்டமாக ஒர்க் பண்ணி இப்போ இன்றைக்கி என்ன பட்சி, இன்றைக்கி படுபட்சி என்ன, இன்றைக்கி என்ன பட்சி, இன்றைக்கி என்னது ஜென்ம நட்சத்திர பட்சி என்ன, பட்சியினுடைய நாம எழுத்து என்ன, இன்றைக்கி என்ன கிழமை அவங்க பிறந்திருக்காங்க, இது எல்லாம் வச்சு கணக்கிட்டு நம்ம அந்த பட்சியை கணக்கிட்டு சொல்லணும். பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பஞ்சபூதத்தை பறவையாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். புரியக்கூடாதுங்கிறதுக்காக பறவையாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுடைய ரிஷிமார்கள். இதில் பார்த்திங்கன்னா அரசு, ஊன், துயில், நடை, சாவு இப்படின்னு 5 காலங்கள் இருக்குது. அரசு போகும் பொழுது, அரசில் ஊன் போகும் பொழுது இவங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும். இப்போ அரசில் நடை போகும் பொழுது, இப்போ நடைன்னா என்ன, நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு காரியமும் தொடங்கக்கூடாது. அதுலேயே சாவுன்னு ஒன்று இருக்குது, துயில்னு ஒன்று இருக்குது. துயில்னா தூங்கக்கூடிய காலம், புரியுதுங்களா? அது வந்து சாவு, துயில் அப்படிலாம் இருக்குது. இதில் எந்த காலத்தை எதில் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஊனில் அரசு நேரம் சக்ஸஸ் ஆகும். ஊனில் அரசு நேரம் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி அரசு ஊன் இந்த காலகட்டங்கள் சக்ஸஸ் ஆகும். நடையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊன் சக்ஸஸ் ஆகும், அரசும் சக்ஸஸ் ஆகும். ஆனால் கொஞ்சம் காரியம் இழுத்து நடக்கும். இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னா, இன்றைக்கி ஒரு காரியம் துவங்க போகிறோம் அப்படின்னா பஞ்சபட்சியை வச்சுட்டு இப்போ அரசு போயிட்டுருக்கு. அரசில் நடை போயிட்டுருக்குன்னா நீங்கள் அரசு சம்மந்தமான காரியங்கள், ஒரு கோயில் கும்பாபிஷேகம், ஒரு முக்கியமான பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு பயன்படுத்துதல், அதுக்கெல்லாம் போனீங்கன்னா பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கும், ஜவ்வுழுவா இழுக்கும். ஊனில் போனீங்கன்னா போனோன்னே டப்புன்னு அடிச்சிடும்.
சரி பார்த்துக்கலாங்க முடிச்சுக்கலாங்கன்றுவாங்க. அரசு போகும்போது டக்குன்னு உடனே ஒர்க் அவுட் ஆயிரும். நீங்கள் அரசு போகும் காலம், அந்த காலத்தில் நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டாலும் காசு கொடுத்துருவாங்க. நிறைய அதை இப்ப பயன்படுத்தியிருக்கேன். நேரம் பார்த்து நம்ம பஞ்சபக்ஷ இயக்கணும் அப்படின்னா ஜெயிக்கலாம். இப்போ நம்ம ஜாதகத்துக்கு என்ன படுபட்சி நாள், நமக்கு எந்த பட்சி எதிரியான பட்சி, வல்லூரா, காகமா, மயிலா, கோழியா அப்படின்னு லாஜிக் இருக்குது. இப்போ உதாரணமாக நான் பிறந்தது பத்தரை கரணம். கோழி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும். பத்தரைன்னா சேவல் இல்லை, அது கோழி. சரியா? அப்போ நான் அந்த கோழியை வந்து அதிகமாக அந்த காலங்களை பயன்படுத்துவேன். அதே மாதிரி ஊனையும் அரசையும் நான் எடுத்துக்குவேன் அதிகமாக. சூரியன் வலுத்தவங்களுக்கு அதை எடுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து தொழில் துவங்குறாரு அப்படின்னா துயில் நேரத்தில் துவங்கிடக்கூடாது. ஏன்னா தூங்கும் நேரம் தொழில் வியாபாரம் படுத்துருச்சுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு கோபிநாத் ஐயா கூட தொழிலே இல்லை, வியாபாரம் படுத்துருச்சு, ஆனால் ஃபாரின்காராக போயிட்டு இருக்காங்கன்னு வரலையா? அது மாதிரி வியாபாரம் படுத்துருச்சுன்னு அர்த்தம். அந்த நேரம் கரெக்டாக அதை செய்யணும். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், நான் ஆதனில் நான் முதல்ல காலையில் நான் அங்கே வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோவில் தான் நான் வர்றேன். வரும்பொழுது நம்ம கேட்டுக்கிட்ட வர்றோம். அப்போ பூட்டி இருக்குது. நான் 9 மணிக்கே நான் வந்துட்டேன். அன்றைக்கி 8:30 9 மணிக்கெலாம் வந்துட்டேன். வந்த உடனே பூட்டி இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும் சார்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போ அந்த ஆட்டோ டிரைவரு புரட்சித் தலைவர் வீடு இருக்குது பக்கத்தில், அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னாரு. என்ன அறியாமலே போயிட்டு நான் ஆதன் உள்ளே வந்து பேசி அதெல்லாம் எனக்கு கவனிக்கக்கூட இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு அது பெரிய சக்ஸஸ் ஆகலை. 2வது அந்த மொபைல் நம்பரை வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணி நீங்கள் போட்ட நேரம் அரசு போகும் நேரம். நீங்கள் போட்ட நேரம். ஓகே சார். அப்போ ஒரு கடன் வாங்கி, ஒரு 3 லட்ச ரூபா கடன் வாங்கி, அதில் நகை வாங்கி, அதை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அந்த கடன் காசை ஒருத்தருக்கு செட்டில் பண்ணி கையில் கை காசு போட்டு செட்டில் பண்ணிடலான்னு வாங்க போகிறோம். சாயந்தரம் 6 மணிக்கு போடுறீங்க அன்றைக்கி. நான் அந்த ஒரு 2 ஹவர்ஸு என் வாழ்க்கையில் பார்க்காத ஃபோன் அன்றைக்கி. எதையாவது வாங்குங்க, சீக்கிரம் வாங்க, ஏதோ அடகு வைக்கத்தானே வாங்குகிறோம், கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லோரும் உட்காந்து, அப்போல்லாம் ஸ்டாஃபெல்லாம் கிடையாது, ஃபோன் அட்டன் பண்ணி நைட்டு 1 மணி வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணாங்க. தச்சையெல்லாம் போட்டு பார்க்குறேன், ஏன் இப்படி என்னன்னு பார்த்தா அரசு போயிட்டுருக்கு அந்த நேரம். இது எதிர்ச்சியாக நடந்தது, ஆனால் நமக்கு சாதகமாக அமைஞ்சது. அதே மாதிரி சூட்டு எடுத்த நேரமும் அரசு போகும்போது எடுத்துருக்குறோம். இந்த நர்மதா பாப்பா வந்து பேசும்பொழுது அது பாருங்கள், சாவு நேரம் முடிகிற நேரம் அந்த பொண்ணு வந்து எதாச்சியாக வந்து செல்ஃபோன் வச்சு நீங்கள் சொல்லுவீங்களாம்லன்னு கேட்குறாங்க. மெமரி கார்டு ஃபில் ஆயிடுச்சு, கார்டை கொண்டு வந்து சிஸ்டத்தில் காப்பி பண்ணீங்க. அந்த டைம் அந்த சாவு நேரம் முடிஞ்சு கரெக்டாக நான் அந்த நீங்கள் கார்டை எடுத்து கொண்டு வந்ததுக்கு பிறகு நான் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே அரசு போகிற நேரம் ஓடுது. அரசு போயிட்டுருக்கு. நான் அது 2வது அந்த சூட் எடுத்த டைம் இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் கூட கேட்டிருப்பாங்க, எத்தனை மணிக்கு நம்ம அந்த எந்த தேதியில் அந்த வீடியோ போட்டோம். மார்ச் 17ன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எடுத்த நாள். சரியா 5வது வருட தொடக்கத்தில் 5 வருஷம் ஆயிடுச்சா சாமி? மார்ச் 17 2022 வந்தோம். 2022 மார்ச் 17 அதுதான் நான் முதல்ல ஆதலில் வந்தது. அன்னைக்கு என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் பூர நட்சத்திரம். சென்ம நட்சத்திரம் சலனப்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சின்ன சலனம், ஆனால் அரசு போயிடுச்சு அந்த டைம். நான் பார்த்துட்டு 2வது அந்த வீடியோ இவ்வளோ பெரிய வைரலாகி ஹிட் ஆனதுக்கப்புறம் எந்த பட்சி என்ன ஓடிச்சு அன்னைக்கு எடுத்து போட்டு பார்த்தா அரசு போயிருக்கு. நம்மளை எதிர்பார்க்காமலே நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கையுமே மாற்றி. அதுக்கப்புறம் என்னுடைய மாமாவுடைய பொண்ணு, அதாவது நான் திருமணம் முடிக்க வேண்டிய பொண்ணு, எங்கள் தாய் மாமா ஒன்று விட்ட தாய் மாமா பொண்ணு. நாங்கள் அது சின்ன வயசுலேருந்து ஒரு ஈர்ப்பெல்லாம் மாமா பொண்ணு எதிர்த்த வீடு, நம்ம எப்படி அது திருமணம் அந்த மாதிரி திருமணமும் தோணவும் இல்லை, அந்த பொண்ணுக்கும் தோணவும் இல்லை. ஆனால் எங்கள் மாமாவுக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கு, நம்ம எங்கள் மாமாவுக்கும் அக்காவுக்கும் நம்ம தம்பிக்கு பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு என்ன இருந்திருக்கு. நாங்கள் கேட்டு போகலை. அந்த பொண்ணுக்கு மேரேஜ் நடக்கும்போது 98 அந்த பொண்ணுக்கு மேரேஜ். அப்போ எனக்கு குழந்தையெல்லாம் வந்துருச்சு, நான் கல்யாணம் ஆகி. அந்த விபத்து நடந்த இடம் பார்த்திங்கன்னா சாவு போகிற நேரத்தில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த பின்னாடி அந்த பொண்ணுடைய திருமண தேதியை கேட்டு அதுக்கு முதல் நாள் சாயந்தரம் 6 to 7 இந்த டயத்துக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. போட்டு பார்த்தா சாவு போகிற நேரம் விபத்து. எனக்கு அப்போ நடந்த தெசாபுத்தி பலமாக இருந்ததுனால கோர விபத்தை சந்தித்து தப்பிச்சு வந்தேன். தலையில் அடிபட்டுச்சு. நிறைய சம்பவங்கள் இருக்குது.
கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது நான் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். கொல்லூர் மூகாம்பிகை கோயில் போயிட்டு வர்றேன். அப்போ நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க நீதிபதி அவங்க வந்து வாஸ்து பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வாஸ்து பார்க்குறக்காக போயிட்டு ரிட்டன் வர்றேன். வரும்பொழுது பாருங்கள், ஊட்டி கல்லாறுகிட்டக்க வரும்பொழுது காவல்துறை பணம் கொண்டு வராங்களான்னு செக் பண்ணுறாங்க. அங்கே ஒன்றும் இல்லை. போயிட்டு செக் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வர்றோம். கரெக்டாக துடியலூர் கரெக்டாக வருது. துடியலூர்கிட்ட வரும்பொழுது எனக்கு தெரியும் இன்றைக்கி என்னென்ன பச்சி இப்போ ஓடிட்டுருக்குன்னு. ரேண்டமாக சார் கவனமாக போங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சாவு போயிட்டுருக்கு ஊனில். கரெக்டாக கொண்டு போய் துடியலூரில் அந்த இடத்துல செக் போஸ்ட்டுகளுக்கு வண்டி காவல்துறை நிப்பாட்டுறாங்க. வட மாநில காவலர்கள் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டர், லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர், ஒரு வயது முதிர்ந்தவர். அப்போ தான் ஒரு எஸ்எஸ்ஐ ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசிட்டார் அவர். அதாவது முன்னாடி ஒரு வாகனம் நிற்கிது, அந்த வாகனம் ரிவர்ஸில் எடுக்கிறாங்க. எங்கள் காரில் முட்டுற மாதிரி வந்துருச்சு ரொம்ப க்ளோஸாக. எங்கள் டிரைவர் இறங்கி எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காரு. நான் ஹாரன் அடிச்சிட்டேன். ஹாரன் அடித்தோன்னே இவர் டென்ஷனை, எப்படியா நீ ஹாரன் அடிக்கலாம், அப்படி இப்படிங்கிறாரு. நான் பேசாமல் ஒன்றுமே பேசலை. சரி டைம் சரியில்லை, எதுக்கு அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசலை. சரி, அவர் வந்து பணத்தை செக் பண்ணுறதுக்கு தான் அவருடைய டியூட்டி. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் வாயா போயான்னு பேசிகிட்டு இருந்தார். சரி, கோயம்புத்தூர்காராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கோயம்புத்தூரில் காவல்துறை அங்கேயே இருக்கிறவங்க அங்கேயே பண்ணிடுவாங்க. ஏனுங்க சார் என்னங்க, ரொம்ப மரியாதையாக பிகேவ் பண்ணுவாங்க. நீங்கள் கோவை சிட்டிலேயே அங்கேயே பிறந்து கொங்கு மண்டலத்திலே வளர்ந்த, அல்லது கோயம்புத்தூருக்கு வந்து 20 வருஷம் 30 வருஷம் ஆனவங்க இந்த கோவை மக்களை பற்றி தெரியும். ஏனுங்க என்னங்க அப்படின்னு ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. இவர் ஊருக்கு புதுசு போல இருக்குது, வாயா போயன்னு இந்த ஒரு தென் மாவட்ட தோணியில் பேசினார். அன்டயத்தில் எதுக்கு நம்ம அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்துட்டு, சார் எங்கள் வண்டி ஷேப்புக்கு ஹாரன் அடித்தேன், இதில் என்ன சார் தப்பு இருக்குது, வண்டி அடித்தா நான் இங்கேருந்து நடந்து போக முடியுமா என் வீட்டுக்கு, நீங்கள் சொல்கிறதுக்கு என்னங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னேன். எதுக்கே, நான் தான் இருக்கேன் இல்லையா சார், நீங்கள் வாட்ச்மேன் இல்லை, நீங்கள் காவல்துறை அதிகாரி, நீங்கள் காவல்துறை அதிகாரி, உங்களை போய் நான் வண்டி ரிவர்ஸ் பார்க்க சொல்ல முடியாது, சரிங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் வண்டி எடுங்கன்ட்டேன். அப்போ போட்டு பார்த்தா அந்த பஞ்சபட்சி ஓடிட்டுருக்கு. நான் படித்தவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது, பச்சி சாஸ்திரம் சொல்லுது. பச்சி படித்தவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். இதே இது அரசு போகிற நேரமாக இருந்தால் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. சரியா, அந்த இடத்துல ஒரு பேரிகார்டு இருக்குது, அந்த வண்டி வேகமாக ரிவர்ஸ் எடுக்கிறாரு. அதுவும் கிறிஸ்டா வண்டி, இதுவும் கிறிஸ்டா வண்டி. வந்து ஃபோர்ஸாக அடித்தா என்ன ஆகும்? அது வாடகை வண்டியாக இருக்குது, வாடகை வண்டி தான், அது இருக்கட்டும். இருந்தாலும் நான் நடந்து போகுமா, துடியிலிருந்து நான் ஹோப் காலேஜுக்கு போக முடியுமா நடந்து? வண்டி அடிபட்டுருச்சுன்னா அந்நேரம் ஒரு வண்டியை தேடணும். இவர் ஹெல்ப் பண்ணுவாரா, இல்லை அவர் பணம் கொடுப்பாரா? அப்போ நமக்கு நேரம் சரியில்லை, பேசாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போதெல்லாம் நான் சொல்லிடுவேன், எல்லாம் மேக்ஸிமம் பேசுறதில்ல. டிரைவர் அவர் வேலையை அவர் செய்யட்டும். அதே மாதிரி ஒரு வங்கிக்கு போகிறோம். வங்கிக்கு போய் முதல்ல ஒரு கார் லோன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறேன் பேங்க்கில். அப்போ சாந்தகுமார்னு ஒரு ஐயா, ஹோப் காலேஜில் பேங்கோட பிரான்ச் மேனேஜர். எனக்கு அறிமுகம் கிடையாது. சரி, பஞ்சபட்சி ஓர டயத்துக்கு போவோம் அப்படின்ட்டு அந்த டயத்துக்கு போகிறேன். போயிட்டு, சார் பேப்பர்ஸ்லாம் இருக்கான்னாரு. அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னாரு. ஐயா ஒரு 1,10,000 இருக்கும் அக்கௌண்ட்டில்ன்னு. இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 70,000 எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு உடனே பாஸ் பண்ணி டீ சாப்பிட்டு வாங்கினார். 1 மணி நேரத்துக்குள்ளே அப்ரூவல் வாங்கி எல்லாம் பண்ணி லோனே சேங்ஷன் பண்ணிட்டார் ஒரு சிலிரியோ காருக்கு, அரசு போகும்போது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரான்ச் மேனேஜர் இருந்தார். என்னுடைய பெண்ணுடைய கல்வி தொகை அந்த லோனுக்காக, எஜுகேஷன் லோனுக்காக போகிறேன். நான் போன நேரம் பூரா ஆகாத நேரம், ஒரு பதிலும் அலைய விட்டு அப்பாடா படுத்திட்டார் அதே பிரான்ச்சில். அதுக்கப்புறம் நான் போனேன், ஆகாது, இன்னைக்கு எனக்கு படுபோச்சு, நீ போ, உனக்கு இந்த டயத்துக்கு போனேன், அந்த டயத்துக்கு போனேன், வாங்க மேடம் வாங்க அப்படின்னு டக்குன்னு ஓகே ரெடி பண்ணிடலாம் போங்க, கையில் போட்டு அனுப்பிச்சி விட்டார். இது எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். பஞ்சபட்சிங்கிறது இது பஞ்சபூதத்தை பயன்படுத்தி தப்பித்து கொள்வது அப்படிங்கிறதா. அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியினுடைய அடிப்படையில் கூட குறைய இருக்கும். தசாபுத்தி மோசமாக இருந்து ஒரு ஆள்கிட்ட 20,000 கேட்குறான், ஒரு 2,000 கிடைக்கும். அப்போ 10 பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். இதுதான் சாதுர்த்தியம். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் பண்டிட் விஜய். என்னுடைய வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல,
நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1ன்னு டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறதில்ல. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.